பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. கணிக்க முடியாத வானிலை மாற்றங்கள், தொடர் கனமழை, திடீர் நிலச்சரிவு, இப்படி காலநிலை மாற்றம் அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. இதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு பூலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வெற்றிச்செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஏன் இவ்வளவு அச்சுறுத்தலாக காலநிலை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? பேசிக்காக வந்து ஒரு ஸ்டேபிள்னஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம பாடிக்கு ஒன்று ஒரு ஸ்டேபிள் இருக்குது. அது வந்து மெடிக்கல் டேர்மில் எப்படி சொன்னோன்னா ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அது ஒரு நம்மளோட இன்டர்னல் ஆர்கனைசேஷன், இன்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து ஒரு பேலன்ஸான நிலைமை இருக்கும் தான் மனிதன் வந்து ஆரோக்கியமாக ஒரு பேலன்ஸாக இருக்க முடியும். அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆகுது, இன்டர்னல் ஆர்கன் கொலாப்ஸ் ஆகுது, அந்த என்விரான்மெண்ட் கொலாப்ஸ் ஆகுதுன்னா மனிதன் வந்து செயலிழந்து போவான், ஒரு பதட்ட நிலைக்கு வராங்க இல்லைங்களா? அப்போ இதே போல தான் பூமியினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்று மாறிக்கொண்டு வருகிறது. இந்த பூமியினுடைய ஆரோக்கியம், பிளானட்டரி ஹெல்த் அப்படின்னு இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூமியினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் மனித உயிரினமாக இருக்கட்டும், பிற உயிரினங்களாக இருக்கட்டும், வாழ்வதற்கு பூமி வந்து ஒரு அமைப்பு முறையில் இருக்குது. ஒரு எர்த் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? இந்த எர்த் சிஸ்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு விதமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்த பூமியோட அமைப்பு முறை லாஸ்ட் ஒரு 10,000 வருடங்களாக வேறு ஒரு நிலையில் இருக்குது. இது வந்து ஹாலோசின் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கடந்த 10,000 வருடங்களாக பூமி ஒரு சமநிலையில் இருக்கின்றது. இந்த சமநிலையோடு தான் நாம் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம், வாழ அடாப்ட் ஆகியிருக்கோம். எவல்யூஷனில் நம்ம முக்கியமான அதில் அட்வான்டேஜ் அடைஞ்சிருக்கோம். இப்போ இந்த இருக்கின்ற இந்த இயல்பு நிலை மாறுது இல்லையா? அப்போ அதுதான் நம்மளை வந்து பதட்டத்தை உண்டாக்கும். ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம அப்போ இயல்பாக ரியாக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம இன்னர் பாடிகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மாதிரி இந்த இயற்கை அப்படிங்கிறது அவுட்டர் பாடி இல்லையா? அவுட்டர் பாடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த பிளானட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரச்சனைக்குள்ளே இருக்குது. எர்த் சிஸ்டம் அப்படிங்கிறது மாறி அமைக்கிறது. அப்போ பூமியினுடைய இயல்பு தன்மை, இயல்பாக இருந்த மழையினுடைய தன்மை, இயல்பாக இருந்த வெயிலினுடைய தன்மை, இயல்பாக இருந்த வந்து ஒரு குளிரினுடைய தன்மை, சூறாவளி காற்றினுடைய தன்மை, இவை அனைத்துமே மாறி வருகின்ற போது நாம் ஒரு பதட்ட நிலைக்கு வரும். ஸோ அப்போ இந்த ஆன்சைட்டியை வந்துட்டு கிளைமேட் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பதட்டம் என்பது காலநிலை மாற்றத்தின் காரணமாக உருவாகி வருகின்ற பதட்டம். ஆனால் இதில் என்ன இன்னும் ரொம்ப ஒரு சவாலான பிரச்சனை அப்படின்னா, நாம் இன்னும் முழு படம் பார்க்கல. ஸோ வெறும் டீசர் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு டிரான்சிஷன் பீரியடில் தான் இருக்கும். அடுத்த டிரான்சிஷன் அப்படிங்கிற போகும்போது இன்னும் நமக்கான பதட்ட தரக்கான பல்வேறு விதமான அமைப்பு முறைகள் அது மாறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த மாற்றம் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியதா அல்லது அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கா? இது முழுக்க முழுக்க மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டுன்னு இருக்கக்கூடியது. அடிப்படையில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, கடந்த ஒரு 8 லட்சம் வருடங்களில் பூமி வந்து 5 முறை ஐசேஜை வந்து பார்த்துருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 8 லட்சம் வருடங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் உயிரினங்களுடைய பரிணாமத்தில். ஹோமோசேப்பியன்ஸ் வந்துட்டு பரிணாமம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வருடங்கள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நேரலாம் இருக்கட்டும். ஆனால் 2 லட்சம் வருடங்களாக தான் நம்ம ஹியூமோசேப்பியன்ஸ் சொல்லக்கூடிய இந்த மனித இனம் சார்ந்து இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் பூமியினுடைய தட்பவெப்பநிலை எப்படி இருந்துச்சு, அதனோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என்னவா மாறிட்டு இருக்குன்னு ரொம்ப முக்கியமான இந்த 8 லட்சம் வருடங்களில் 5 முறை ஐசேஜ் வந்திருக்கீங்களா? அடுத்த ஐசேஜ் நோக்கி நம்ம நகரணும். 20,000 வருடங்களுக்கு முன்பாக பூமி வந்து பார்த்திங்கன்னா ஐசேஜில் தான் இருந்துச்சு. ஐசேஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனியெல்லாம் உருகி வேற ஒரு நிலைக்கு வந்தது. ஒரு 10,000 வருடங்களாக இப்படி சமநிலைக்கு வந்திருக்கு. அடுத்த ஐசேஜை நோக்கி நகரணும். இதுதான் பூமியினுடைய இயல்பான சுழற்சி முறை. இப்போ இந்த சுழற்சி முறையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. பூமி இப்போ வழக்கத்துக்கு மாறாக சூடாகி கொண்டு வருகிறது. அதான் குளோபல் வார்மிங் சொல்கிறோம். இது ஏன் நிகழ்துன்னா, அதிகமான நிலக்கரியையும் அதிகமான பெட்ரோலியத்தையும் மனித சமூகம் எரிப்பதன் காரணமாக. ஸோ நம்மளுடைய எரிசக்திக்கு தேவைக்காக நிலக்கரியை எரிக்கிறோம். அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. பெட்ரோலியத்தை வந்து எரிக்கிறோம், அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறுது. இவையெல்லாம் பூமியை சுற்றி ஒரு படலமாக இருக்குது. அந்த படலம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகியெல்லாம் வெளியே போகாமல் அதை வந்து உள்ளே தடுக்கி வைக்கிறது ஒரு சிலையை செய்யுது. இதை வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த முறை அதிகமாகுவதனால இது திக்னஸ் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக திக்காயிட்டு போயிருக்கனால அதிகமான ஹீட் வந்து ட்ராப் ஆகுது. இதுதான் குளோபல் வார்மிங் சொல்கிறோம். அப்போ இதற்கு மனித சமூகத்தினுடைய செயல்பாடு தான் காரணம். குறிப்பாக வளர்ந்த நாடுகள் தான் கூடுதல் காரணம். நான் மனித சமூகம் சொல்கிற போது எல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்லலை. 3ஆம் பிரச்சனையாக ஆமாம், 3ஆம் நாடுகளில் சாதாரண நாட்களில் இதில் காரணம் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த மேற்கத்திய நாடுகள்
அது என்ன சொல்ல போனால் காலநிலை மாற்றத்துக்காக சர்வதேச ஒப்பந்தத்திலே அந்த நாடுகளை பட்டியலிட்டிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கத்திய நாடுகள் செய்த அந்த விபரீதத்தினுடைய விளைவு என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தலையில் வந்து விழுந்திருக்கு. நம்ம பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறோம். ஸோ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த குளோபல் வார்மிங் காரணமாக நிகழக்கூடியது. இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனித சமூகத்தினுடைய செயல்பாடுகள் காரணமாக இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய நாடுகள் கரெக்டாக ஒரு 32 நாடுகள் அவங்க தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும். ஸோ அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை. அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த காலநிலை மாற்றத்தினால இப்போ நீங்கள் சொல்லும்போது இது ஒரு டீசர் தான் அப்படின்னும் பொழுது இன்னும் நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது? 2 விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், IPCC, இதுதான் உலக அளவில் இன்னைக்கு காலநிலை மாற்றத்திற்கான இருக்கக்கூடிய ரொம்ப முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு 2007 நோபல் பரிசுமே வந்து கிடைச்சது. இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுமே அதில் வந்து பங்கேற்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய ஆய்வுகள்லாம் எடுத்துக்குவாங்க. நிறைய ஜேர்னல்ஸில் வந்து ஆய்வுகள் வருதுங்களா, அப்படியே இந்தியாவில் கூட பண்ணக்கூடிய ஆய்வுகள் இவற்றையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து என்ன பண்ணுவாங்களா, அவங்க இண்டிபெண்ட்டாக அதை அனாலிசிஸ் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1991 வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் சர்வதேச காலநிலை மாற்றத்துக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. 2014 வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. 2021 6வது ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. இந்த ஆய்வறிக்கையெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மனித சமூகம் உண்டாக்கிய செயல்பாடு அப்படிங்கிறத ஒன்று அறுதிட்டு சொல்லிட்டாங்க. இவை அனைத்துமே இர்ரிவர்சிபிள் பொசிஷன் போயிருச்சுங்கிறாங்க. இனிமேல் நீங்கள் பழைய நிலைமைக்கு போக முடியாது. அதாவது உங்களுடைய குழந்தை காலத்தில் நீங்கள் ஒரு பூமியை பார்த்துருப்பீங்களா, ஒரு இயற்கை தன்மையை பார்த்தீங்களா, அது உங்களுடைய குழந்தை பார்க்க முடியாது, உங்களோட பேரப்பிள்ளை பார்க்க முடியாது. அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது போயிருச்சு, அது கம்ப்ளீட்டாக போயிருச்சு. அந்த இயல்பு தன்மையை அவங்க பார்க்க முடியாது. புதிய இயல்பை தான் பார்க்க போவார்கள். சரி, அந்த இயல்பு என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் என்ன தெரியுமா சொல்லாரு, வி ஆர் ஆன் தி pathway to climatic hell அப்படின்னாரு. நாம வந்து ஒரு கிளைமேட்டிக் ஹெல் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம், கிளைமேட்டிக் பாம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ மோசமான அது என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடுங்கிறாங்க. நான் சொல்கிறது குளோபல் ஆவரேஜ். குளோபல் ஆவரேஜ்னா இப்போ வந்து ஆர்டிகா எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் -80 வரைக்கும் போகும். அதுவே வந்து நீங்கள் மத்திய பகுதியில் மிடில் ஈஸ்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா +50. இது ரெண்டுத்தினுடைய ஆவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய சராசரி வெப்பநிலைங்க வந்து 14 டிகிரி செல்சியஸுங்கிறாங்க. இந்த 14 டிகிரி செல்சியஸுங்கிறது கடந்த 150 வருடங்களில் ஆல்ரெடி 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து தற்போது வரைக்கும் 1.2 டிகிரி செல்சியஸ். அப்போ நாம் வாழ்கிறதே ஒரு புதிய இயல்பில் தான். அந்த 1.2ங்கிறது 1.5 இன்க்ரீஸ் ஆகிடுங்க 2030. இது 2030 தான் நடக்கணும் ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த வருடமே வந்துருச்சு. இந்த வருஷத்துலேயே நம்ம 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டோம். இது வந்து ஒரு புதிய இயல்பு. அடுத்து 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸுக்கு போயிருந்துக்கிறாங்க. 1 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ்ங்கிறீங்களா, இது நம்ம உடம்பு மாதிரி இல்லை. 96 தான்ப்பா இருக்குது, 100 கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்களா. 100, 101, 105, 106 போனால் மனிதன் இறந்துடுவான். அதே மாதிரி 80 போச்சுன்னா குறைஞ்சிடும். அப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் மாறினா நாம் இறந்துடுவோம். அதே போல தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கு சின்ன 0.5 இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை. குளோபலி 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சென்னைக்கு 5 டிகிரி செல்சியஸ் உயரும். அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் உலக அளவில் வந்துட்டு உயரங்கிற டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸாக இருந்ததுன்னா சென்னை, சேலத்தில், கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். தூத்துக்குடியில் வந்துட்டு 8 டிகிரி வரைக்கும் போகும். அப்படி ஒவ்வொரு பிராந்தியத்தை தருமா அது டெம்பரேச்சர் வந்து மாறுபடும். என்ன பண்ணணும்னா இது வந்து புதிய சூழலை உண்டாக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி மாறி வருகின்ற புதிய சூழல் என்ன பிரச்சனை உண்டாக்குன்னா, பெரும்பான்மையான நிலப்பரப்பில் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்குங்கிறாங்க. வெயில் உங்களை கொள்ளுகின்ற அளவுக்கு இருக்கும். அன்லிவபிள் கண்டிஷன் நோக்கி போகும். 2030ஆம் ஆண்டுக்கு முன்பாக வெயில் பல இடங்களில் வந்து அதிகரிக்கும். இப்போவே நம்ம 40 டிகிரி பார்க்குறோம் இங்கே சென்னையில். வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 41, 42 பார்க்குறோம். அந்த வெயில நாம அதுதான் சொல்றாங்க. 40, 41 அதுதான் சொல்றாங்க இயல்பு. அதுதான் இது வந்து புதிய இயல்பு. உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 36 டிகிரி செல்சியஸ் தான் சென்னைக்கு. 36 38 தான். இன்னைக்கு 36 40ங்கிறாங்க. 40ங்கிறது நமக்கு என்னைக்கு சராசரி கிடையாது. இன்னைக்கு நமக்கு அது சராசரியா இருக்கு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு 50 ஆண்டுகள் ஏற்பட்ட இந்த உயர்வினுடைய காரணமாக தான் நடக்குது. அப்போ எதிர்காலத்தில் நினைச்சு பாருங்க, காலையில் 8 மணிக்கு 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும், மத்தியானம் 12 மணிக்கு நீங்க 42 டிகிரி செல்சியஸ் பார்ப்பீங்க. அப்போ அவ்வளவு வெயில எப்படி வேலை செய்வீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஏர் ஷோவில் வந்துட்டு இறந்து போனாங்க இல்லைங்களா, வெட் பல்ப் டெம்பரேச்சர் காரணமாக. அப்போ ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு வந்துருங்கிறாங்க. அப்போ வந்து வேர்க்காது.
உங்களுக்கு வேர்க்கிறது ரொம்ப முக்கியமான. இப்போ மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு இப்போ வெளியே டெம்பரேச்சர் மாறுதுன்னா நம்ம வேர்வை சுரப்பி வேலை செய்யும், பாடி கூல் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் உள்ள தண்ணி வெளியே அனுப்பும். இது வந்து தெர்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது பேரில் நம்ம இயல்பாக நம்ம பாடி அப்படி தான் வேலை செய்யுது. ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களோட வேர்வை வந்துட்டு இதாகாது, எவாபரேட் ஆகாது, அப்போ திருப்பி வேர்க்காது. அப்போ வேர்க்கலை அப்படின்னா மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆகும், மனிதன் இறந்து விடணும். அதான் நம்ம ஏர் ஷோவில் வந்து பார்த்தோம். ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர் இருக்குது, ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போகிறது இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக்லாம் அந்த பிரச்சனையும் இருக்குது. அப்போ வெயில் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும், புயல் அதிகமாக இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். தொடங்கியிருக்கு. இப்போ சைக்ளோன்ஸோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சைக்ளோன்ஸ் ஏன் வந்து முன்னாடியெல்லாம் லேண்ட்ஃபால் ஆயிடுச்சுன்னா அது வந்து வலுவடைந்து போயிடும். ஆனால் இன்னைக்கு அது பாட்டில் டிராவல் பண்ணி போகுது. பே ஆஃப் பெங்கால் ஆரம்பிச்சு இந்திய நிலப்பரப்பை கடந்து அரேபியன் சீக்கு போயிட்டு ஆப்பிரிக்கா வரைக்கும் போச்சு ஃபானி புயல் இல்லைங்களா? அப்போ அது புயல் இயல்பாக இருக்குது. இப்போ இந்த புயலும் எடுத்துக்கோங்க, இப்போ கர்நாடகா வரைக்கும் போயிருக்கு. ஆமாம், பெஞ்சல் புயல் வந்துட்டு. அப்போ என்னன்னா அது லேண்ட்ஃபால் ஆனது வலு இழக்கணும்ல, வலு இழக்காம அது பாட்டில் போயிட்டே இருக்குது. இந்த புதிய தன்மைன்னு சொல்றாங்க. அப்போ கடலினுடைய வெப்பம் இருக்குங்களா, அது கடுமையாக இருக்கு. எந்த அளவுக்கு கடல் வெப்பமாயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நொடிக்கு 13 ஹிரோஷிமா நாகசாகி பாம்பு அடிச்சா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அவ்வளவு ஹீட்டை பெர் செகண்ட் கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 7,50,000 வெடிகுண்டுகள் அட்டாமிக் பாம்ஸை வெடிச்சிங்கன்னா எவ்வளவு வெப்பம் வருமோ அவ்வளவு வெப்பத்தை கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய மாற்றம் என்ன ஆகுன்னா கடலோட நீரோட்டம் இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. கடலோட நீரோட்டம் மாறிட்டு இருக்குன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மண்டலங்கள் மாறும். அது மாறிடுச்சுன்னா நமக்கு மான்சூன் கண்ணா பின்னாம ஆகும். மழை வரத்து அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆகும். 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக இமயமலையில் இருக்கக்கூடிய 50% கிளாசியர்ஸ் வந்து உருகிடுங்கிறாங்க. அப்படி உருகிடுச்சுன்னா பிரம்மபுத்திராக இருக்கட்டும், கங்கையாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், அந்த நதி பாதைகள் எப்படி மாறும், எவ்வளவு மக்கள் இடம்பெறுவார்கள், அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்வியல் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா? இந்த பாதிப்புகளை நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்தியாவுக்கு காலநிலை மாற்ற பிரச்சனை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்க நமக்கு வந்து கிளாசியஸினுடைய உருகுதல், அதன் காரணமாக வெள்ளம் அதிகமாகும் அப்படிங்கிற பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய பகுதியில் வந்துட்டு அதிகமான ஹீட் வேவ்ஸ் இருக்கும். கடலோர பகுதியில் புதிய புதிய இடங்களில் நமக்கு சைக்ளோன்ஸ் உண்டாகுவதற்காக இருக்கும். சீ லெவல் இன்க்ரீஸ், கடல் ஃப்ளட்டிங் வந்து ஒரு காரணமாக இருக்கும். சீ வாட்டர் இன்ட்ரூஷன், அதாவது கடல் நீர் வந்து நிலத்து நீருக்கு உள்ள புது வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இவையெல்லாம் கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நமக்கு இருக்கு. மலை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடிங்ஸ் போன்ற விஷயங்கள் இனிமேல் அதிகமாக. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஒரு ஆய்வறிக்கை தராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள் அனைத்துமே டான் ஃபாரஸ்ட்டாக மாறிடுங்கிறாங்க. இப்போ டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இதனுடைய இயல்புத்தன்மை அப்படிங்கிறது மாதிரி புல்புதர் காடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய காடுகளாக வந்து மாறணும். அப்போ காட்டு தீ அதிகமாக இருக்கும், வெக்டர் பார்ன் டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஜூனாட்டிக் டிசீஸ் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி பெரிய அளவிலான ஒரு பட்டியல் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த பட்டியல் எல்லாமே என்னன்னா தனித்தனியாக நிகழாதுங்கிறது தான் பிரச்சனை. இது எல்லாமே குமுலேட்டிவாக சேர்ந்து உங்களுக்கு நடக்கும். அப்போ இதன் காரணமாக அடங்கும் இல்லைங்களா? ஆமாம், உங்களுக்கு வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் கிடைப்பது. இப்போ வந்து சில போன 2 வருடத்துக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூரில் பயங்கரமாக அடி வாங்கினேன். என்னென்னா பருத்தி விளையில, பருத்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ பருத்தி என்ன கிடைக்கலன்னா அங்கே உற்பத்தி இடத்துல நமக்கு வந்து பயங்கர டவுன்ஃபால், ஏன்னா டெஃபிஷியன்சி இருந்துட்டு விவசாயத்தில் ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல். அது இப்போ வந்து என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. செடிகள் வந்து என்ன பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிட்டு ஆக்சிஜன் வெளியேற்றணும். காற்றில் இன்னைக்கு வந்துட்டு கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவு கார்பன் அளவு அதிகமாக இருக்கு. இவ்வளவு கார்பன் அதிகமாகுதுன்னா செடிகள் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அது நம்ம உணவு சார்ந்து இருக்கக்கூடிய பற்றி நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கான இருக்கு. மீத்தேனோட அளவு அதிகமாக இருக்கு இன்னைக்கு காற்றில். அப்போ இவ்வளவு அமைப்பு முறைகள் மாறுகின்ற போது அப்போ உணவு உற்பத்தி என்னவாகும், நீர் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் என்னாகும், எப்படி ஒவ்வொரு துறையும் தான். அப்போ இதுதான் நான் சொல்கிறேன் என்னென்னா இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அசஸ் பண்ணியிருக்கிறோம். இதை மீறி பியாண்ட் தட் நம்மளோட அசஸ்மெண்ட் மீறி வேறு விதமான இதுகளும் நடக்கலாம். இப்போ லைட்டிங் இருக்கு. இப்போ கடந்த இந்த 10 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இயற்கை பேரிடர்கள் இறந்து போனவர்கள் எண்ணிக்கையில் வந்து பார்க்கின்ற போது இடிமின்னல் தாக்கி இறந்தவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 1300 பேர் இறந்து போயிருக்காங்க. என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம இடிமின்னல் தாக்கி இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கை அது வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி புதியமான பிரச்சனை. இதுக்கும் காலநிலை மாற்றத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. லைட்டிங்கோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு இருக்கிறாங்க. முன்னாடி வந்து மின்னல் மேலேயே வெட்டிட்டு போயிடும், தரை தொடர்றதுங்க இன்சிடென்ட்டே அதிகமாக இருக்குது. அதாவது இன்னைக்கு தரை டச் டவுன் பண்ணுது, அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி புதிய விஷயமான டிசாஸ்டர் வந்து நமக்கு வந்து உருவாகிட்டு அதோட பாதிப்புகள் இதெல்லாம் எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிகரிக்கின்ற போது இவையெல்லாம் சேர்த்து என்ன செய்யும்
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதான் இருக்குது. அப்போ அந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, இவ்வளவு ஆபத்துகள் இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இது சார்ந்து அரசுகள் வந்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, அல்லது இந்த காலநிலை மாற்றம் குறித்து அவங்களுக்கான புரிதல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் கொள்கை சார்ந்த கூட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் தமிழ்நாடு கிளைமேட் கவர்னிங் கவுன்சிலுக்கான மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங் காலையில் நடந்தது, இன்னைக்கு காலையில் தான் வந்துட்டு நடந்திருக்கு. நம்ம ஸ்டேட்டில் தான் கவர்னிங் கவுன்சிலே ஒன்று இருக்குது, மற்ற மாநிலம் அதுவும் கிடையாது. அதுவுமே இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் அந்த கவர்னிங் கவுன்சிலும் உண்டாக்கப்பட்டது. அப்போ என்னென்னா இப்போ தான் நம்ம வந்து பாலிசி லெவலுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் இருக்கிறோம். ஆனால் இங்கே காலநிலை மாற்றம் வந்து புதிய யதார்த்தங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது 2008 உருவாக்கப்பட்டது. நம்ம 92 அக்ரிமெண்ட் இந்தியா கையெழுத்து போட்டுருச்சு. ஆக்ஷன் பிளான் 2008 உருவாக்குறோம். 8 மிஷன்ஸை வந்து 2011 வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்போ மினிஸ்ட்ரி ஃபார் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுங்கிற அறிவுறுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கான ஃபர்ஸ்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் 2014 வந்துருச்சு. ஆனால் என்னன்னா இவை அனைத்துமே வந்துட்டு அரசினுடைய ஒரு என்ன சொல்றது செயல் திட்டங்கள் வடிவமைப்புகள் அடுத்தடுத்து கொண்டு போயிருக்கலாம். அது சேர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இல்லை. நீங்கள் இது வந்து பஞ்சாயத்து லெவலில் போய் பார்த்துருக்கீங்கன்னா அங்கே இந்த இவ்வளோ அளவுக்கு பேசுகிறாங்களா, மக்களை பாதுகாப்பு நடவடிக்கை இருக்குன்னா அது கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கா அப்படின்னு கிடையாது. அப்போ என்னன்னா இவன் வந்து மேல்மட்டத்தில் அளவில் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்க ஒழிய இன்னும் வந்து அகாடமிக்காக அது வந்து விவாதிச்சிருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. செயல்பாட்டுக்குள்ள போகலன்னு சொல்றேன். போல அது போயிருந்துச்சுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து எப்படி செயல்படணும் இருக்கு இல்லையா. இப்போ தான் இந்த போன வருடம் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆஃபீஸர்ஸை நம்ம வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கிளைமேட் ஆஃபீஸர் இப்போ தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட தலைமையில். அப்போ ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் காலநிலை மாற்றம் என்ன வல்னரபிலிட்டி உண்டாக்கும், அதன் அடிப்படையில் எப்படி மக்களை பாதுகாப்புங்கிற நடவடிக்கை மேற்கொள்ளணும் இல்லையா. அப்படியான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ஸ் பாலிசி ஃபார்மேஷன் தான் நாம் இருக்க முடியும். களத்தில் இதனை நேரடியாக கண்டறிந்து இதை எதிர்கொள்வதற்கான திறனை வளர்த்து கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கான செயல்பாடுகள் நம்ம இறங்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இன்னும் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா இது வந்து ஒரு இயற்கை பேரிடர், நேச்சுரல் டிசாஸ்டர், இதுக்கு இப்படி வந்து உதவி செய்யணும், இது இப்படி பண்ணணும் அப்படின்னு பழைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் வந்து மாவட்ட அளவிலும் நம்ம கிராம அளவிலும் தாலுக்கா அளவிலும் செஞ்சுட்டு இருக்கவே ஒழிய இதனோட அப்டேட்டட் வெர்ஷனான இது கிளைமேட் சேஞ்சுப்பா, இதை நீ வந்து எதிர்பார்க்காத இடத்துல மழையை கொண்டு வரும். விழுப்புரத்துலேயும் மழை 50 சென்டிமீட்டர் மழை வரலாம், கிருஷ்ணகிரிலையும் வரலாம், காயல்பட்டில் 96 சென்டிமீட்டர் மழை, எங்கே வேணால் 50 சென்டிமீட்டர் மழை இனிமேல் வரலாம், எங்கே வேணால் புயல் வரலாம், எங்கே வேணால் மழை வெள்ளம் வரலாம். அப்போ அதை எதிர்கொள்வதற்கு என்ன செய்யணும், எந்த ஸ்டேஷனை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஆக்ஷன் பிளான், இந்த ஓரியன்டான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பொருள் புதிது நிகழ்ச்சி தொடரும். பொருள் புதிது நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்பொழுது ஆலோசனை கூட்டத்தில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுல தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லும் பொழுது இது இன்னும் நடைமுறைக்கு வரல, செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி இது எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன். நான் வந்து என்னன்னா பாலிசி லெவலில் இப்போ புதிய விஷயங்கள் சொல்கிறார். அவர் முதல்வர் குறிப்பிட்டது எல்லாமே இருக்குங்களா. தமிழ்நாடு கிரீன் கம்பெனி உருவாக்கியிருக்கோம், வெட்லேண்ட் மிஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட், வேற எந்த மாநிலமே செய்யாத அளவுக்கு தமிழ் செய்கிறாங்க. ஆனால் என்னன்னு பாருங்க, இது வந்து நம்ம இப்போ தான் 2021 தான் ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய இது. அதுதான் 1992 ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க. நீங்கள் அப்போ பண்ணல அப்படின்னா கூட வந்து அட்லீஸ்ட் 2000 ஆரம்பிச்சிருக்கணும், அல்லது 2008 வந்து இந்தியாவுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணுறாங்க. அதுலேருந்து அப்போ மாநில அரசாங்கங்கள் அது ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அந்த செயல்பாடுகள் இன்னும் வரல அப்படிங்கிறது இருக்குங்களா. அப்போ 30 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு மாநிலத்தில் இதற்கான தனியாக குழு அமைக்க வேண்டியது, இதற்கான அமைப்பு அப்படிங்கிறது நம்ம மாநிலத்துக்கு அதுவும் வந்திருக்கு. இன்னும் மற்ற மாநிலத்துக்கு அது கூட வரல. அப்போ எந்த அளவுக்கு நாம் இன்னும் பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குங்களா. ரெண்டாவது என்னன்னா, தமிழகம் மட்டுமே தனியாக இருந்து எதிர்த்து போராட முடியாது. அப்படியெல்லாம் இயற்கை அப்படி செயல்படாது. இயற்கை தமிழ்நாடு கர்நாடகாலாம் தெரியாது, அதுக்கெல்லாம் ஒரே அமைப்பு தான் இல்லைங்களா. அப்போ ஒன்றிய அரசாங்கம் எல்லா மாநிலத்தையும் எப்படி நாம் இன்னும் இது பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் இதில் காலநிலை மாற்றம் இன்றைக்கி இது பேசியிருக்கோம். ஏன் நடைமுறையில் வரேன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு மிஷன் அறிவிக்கிறாங்க, ஒரு திட்டத்தை. எதற்கான புதிய இந்த வெதர் ப்ரெடிக்ட் பண்ணுறது இது சார்ந்து இருக்கக்கூடிய மிஷன் ஒன்று அறிவிக்கிறாங்க. மிஷன் மாசம்னு சொல்லிட்டு அதை அறிவிக்கிறாங்க. அந்த மாசமில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது 40 to 50% தான் எபிலிட்டியோட இருக்குங்கிறாங்க. சரி, கணிப்புத்தன்மையாக இருந்துக்கிற போதாமல் இருக்குங்களா. அப்போது 2000 கோடி ரூபா வந்து ஒன்றிய அரசாங்கம் அலர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு புதுசாக சேட்டலைட் வாங்குறதுக்கு, புதுசாக கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, புதுசாக டோப்ளர் ரேடார் கருவி வாங்குறதுக்கு.
அப்போ என்னன்னா இப்போ தான் நாம வெதர் ஃபோர்காஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு எப்போ பேசுகிறோம், தொடங்குறோம். எவ்வளவு மழை வெள்ள பாதிப்புகள், எவ்வளவு நிலச்சரிவுகள் அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வெதரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு எவ்வளோ காலங்கள் வந்து இருக்குது. ஆனால் தொடர்ச்சி இவ்வளோ பாதிப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கிளைமேட் சேஞ்ச் அதனுடைய கிளைமேட் எமர்ஜென்சின்னு போன நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங்கை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒன்றிய அரசாங்கம் இப்போ தான் பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. அப்போ இது இருக்கு இல்லைங்களா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன, எங்கெங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எது ஆபத்தான பகுதி, எங்கள் நிலவில் சார்ந்திருக்கு, என்ன மாற்றங்கள் இருந்திருக்கு என்பதை கணித்து சொல்ல வேண்டிய அவங்களோட வேலை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே டங்ஸ்டன் இருக்குது, எங்கே ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது, எங்கே மீத்தேன் இருக்குன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, கனிமங்களை தேடிட்டு இருக்காங்க, கனிமங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அறிவியல் இங்கே வளர்க்கப்பட்டிருக்குதாங்கிற ஏன்னா இப்போ நம்ம இந்தியா எப்படி செயல்படுது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க கையில் இருக்குது, சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அவங்க கையில் இருக்குது, ஸ்பேஸ் அவங்க கையில் இருக்குது. அப்போ இந்த சார்ந்திருக்கக்கூடிய ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் அவங்க பண்ண வேண்டிய வேலை. அதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய. மாநில அரசாங்கம் அதன் அடிப்படையில் இருந்து கட்டுமானங்களை செய்ய வேண்டும். இந்த கட்டுமானங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஞ்ஞான ரீதியாக இருக்கிற கைட்லைன்ஸ் அவங்க தராங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அது தரணும். அப்போ இந்த பகிர்வுத்தன்மை ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் அங்கே அறிவியலுடைய போதாமை தன்மை இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க, இந்தியா கிளைமேட் 2030. சரி, அந்த ஆய்வறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்திய பெருங்கடலில் என்ன நிகழ்ந்து வருங்கிறது என்பதை நாம் இன்னும் கணிக்கவில்லைங்கிறாங்க. கணிக்க முடியல, கணிக்க முடியலங்கிறத முயற்சி செஞ்சாதானே நீங்க முயற்சியை பண்ண, அதுக்கான ஆய்வுகளே நம்ம இன்னும் பண்ணலங்கிறாங்க, அது எக்ஸ்ப்ளோர் பண்ணலங்கிறாங்க, இன்னும் எண்டூர் பண்ணலங்கிறாங்க. அப்போ என்ன, அப்போ அங்கே என்ன மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும், அதனோட பாதிப்பு என்னவா இருக்குங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ அறிவியலினுடைய அந்த போதாமை தன்மை இருக்கு. அப்போ இதை தான் நான் வந்து சொல்றேன். அப்போ என்னன்னா இன்னைக்கு கண்கூடாக நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்து மக்கள் உயிரிழப்பு ஏற்படுகிற இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஸ்லோனஸ், இந்த ப்ராசஸில் இருக்கிற ஸ்லோனஸ் அப்படிங்கிறது இதைத்தான் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். எனவே நம்ம வந்து ரொம்ப காலந்தாந்து என்ன ஒரு தனி மனிதனாக நம்ம இதுங்கிறது வேற, தனி மனிதனாக நான் ஒரு அறிவியலை புரிஞ்சு செயல்படுறதுங்கிறது வேற. ஆனால் ஸ்டேட் அப்படி இருக்க முடியாது. ஸ்டேட் இது வந்து ஆன்டிசிபேட் பண்ணும். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ உங்களை மாதிரியான அமைப்புகள் வந்து தொடர்ந்து இதை வலியுறுத்துறீங்க அல்லது இது சார்ந்து ஏதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க. இப்போ ஒன்றிய அரசு, மாநில அரசுகள் வந்து இணைஞ்சு செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை திட்டமாக இது இருக்குது. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து ஒன்றிய அரசுகள், மாநில அரசுகள் இணைஞ்சு செயல்படணும்? அரசியல் ரீதியாக ஒருவேளை இவங்க 2 மாநில மத்திய அரசுகள் வந்து அதை கண்டுக்கிறது இல்லையா? அதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, அது ஒன்றிய அரசு, மாநில அரசு ஒன்று இருந்து சேர்த்து உலக நாடுகளில் நம்ம எப்படி சேர்ந்து ஆஸ் ஹியூமனிட்டியில் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது, மனித இனமாக ஒருங்கிணைந்து நாம் எதிர்கொள்ள வேண்டிய பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்கிறது மையமாக இருக்குது. அதுதான் அடிப்படையான விஷயம். நீ உலக இப்போ இந்தியா மட்டும் தனித்து செஞ்சுன்னா முடியாது. அப்போ உலக அரங்கில் நம்ம எப்படி செய்யலாம், இந்திய அளவில் நம்ம எப்படி செய்கிறோம், மாநில அளவில் எப்படி செய்கிறோம், இந்த 3 அமைப்புகளை நாம் செய்ய வேண்டிய. அப்போ இதுக்கெல்லாம் பேசிக் அடிப்படையில் எங்கே இருக்குன்னா எக்கனாமிக்கல் பாலிசிஸ் என்னவா இருக்குங்கிறது தான். இன்னைக்கு சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது. நீங்க சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவும் செயல்படுகின்றது, மாநில அரசும் செயல்படுகின்றது, உலக நாடுகளுமே செயல்படுறாங்க, எல்லா நாடுகளுமே. இந்த சந்தை பொருளாதாரத்தினுடைய பிரச்சனை தான் இது. நீங்க அதை எதிர்கொள்ளாம இது பண்ண முடியாது. இப்போ அந்த இதை அட்ரஸ் பண்ணாம அப்போ என்னன்னா நம்மளோட உற்பத்தி முறையில் மாற்றி அமைக்கணும். குறிப்பாக ஃபாசில் ஃபியூயல்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், அந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து வெளியே வரணும் இல்லையா. அந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து வெளியே வரணுங்கிறத இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, கடந்த வந்து இந்த ஒரு 5 வருஷத்துல தான் அதை பேசிட்டு இருக்காங்களே இல்லையா. அது வரைக்கும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அந்த எக்கனாமிக்ஸ் சொன்ன இன்னும். ஆனால் வந்து ட்ரம்ப் அதானே பேசுறாரு, புட்டின் அதானே பேசுறாங்க. அப்போ என்னன்னா இந்த அரசியலோட இது கலந்துருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்ஸ் கலந்துருக்கலாம், அதான் பிரச்சனை. நம்ம ஜிடிபியை மையமாக வைத்து இதை பார்த்தீர்கள் என்றால் நம்மளால அது ஒன்றும் செய்ய முடியாது. HDIன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அடிப்படையில் இதை பார்க்கணும். அமிர்தா சின்ன தான் சொல்றாரு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஜிடிபியை வச்சு பார்க்கக்கூடாது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வச்சு பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த காலநிலை மாற்ற பாய்ச்சிகளை இந்த எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுது. இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை அரண்கள் மூலமாக தான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்டாக தான் சொல்கிறாங்க, அறிவியலாளர்களுடைய அதுதான். ஒரு ஐடியலான ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பில் 30% நிலப்பரப்பு அப்படிங்கிறது காடுகளாக இருக்கணும். அதாவது கிரீன் கவர் இருக்கணும். அதனுடைய அர்த்தம் அதுதான், பசுமை சார்ந்து இருக்கக்கூடிய அது இடமாக இருக்கணும், கான்கிரீட் ஜெங்கலாக இது இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரேஷியோ எப்படி பிடிச்சிக்கோங்க, 60-40 பிடிச்சிக்கோங்க. 60% நிலப்பரப்பில் உங்களுக்கு தேவையான நடவடிக்கை செஞ்சுக்கோங்க. 30% 40% நிலப்பரப்பை அப்படியே விட்டு வையுங்கள். இந்த நிலைப்பாடை எடுக்காமல் நீங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த நிலைப்பாடு ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்காங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, இதையும் ஒரு வர்த்தகமா பார்க்குறாங்க, கிளைமேட் சேஞ்சும் ஒரு வர்த்தகமா பார்க்குறாங்க. இப்போ அதானியினுடைய கிரீன் கம்பெனியை வந்து பிரச்சனைக்குள்ள ஆகுது. நாம இந்தியா வந்து ரெனியூவபிள் எனர்ஜி உற்பத்தி பண்ண முடியாதா, சோலார் உற்பத்தி பண்ண முடியாதா, நீங்க தனியார்ட்ட கொடுக்குறீங்க. அப்போ என்னன்னா கிளைமேட் சேஞ்சு வியாபாரமா பார்க்குறாங்க. அடிப்படையில் அதுதான் பிரச்சனை. 2021 கிளாஸ்கோ மாநாட்டில் மோடி அவர்கள் வந்து அறிவிக்கிறார், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் உருவாக்கும்னு அறிவிக்கிறார்.
அந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அசோசியேஷனை உருவாக்கிட்டு சோலார் உற்பத்தி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கான இதுக்கான நிதி இதுக்கான இதெல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதானிட்ட கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் அதானி கிரீன் கம்பெனி அவங்க வராங்க. விண்ட் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, இந்த ரினியூபிள் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, சோலாராக இருந்து அது வந்து யார் உற்பத்தி பண்ணுவாங்க? அதானி தான். அதானி என்ன விலைக்கு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வாங்கணுங்கிற கம்பல்சரி நீங்கள் சட்டம் கொண்டு வராங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தில் 15% நம்மளுடைய மின்சாரம் என்பது ரினியூபிள் இருந்து வாங்கணுங்கிறது டார்கெட்டு சட்ட ரீதியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதை நீ எங்கேருந்து வாங்கணும்? அங்கேருந்து தான் வாங்கணும். இது அரசே செய்ய முடியாதா? அப்போ என்னன்னா நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயத்தை கூட வர்த்தகமாக பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்கு இல்லையா? இதுவுமே வந்து வர்த்தகமாக பார்க்குறாங்க. பில் கேட்ஸ் அதான் சொல்கிறாரு, இது கிளைமேட் சேஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறாரு. அப்போ இந்த டிசாஸ்டரில் இருந்து நாம் எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். இதையும் வர்த்தகமாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இருக்குமே ஒழிய மக்கள் நலம் சார்ந்து இருக்காது. அப்போ அது தீர்வை நோக்கி நகராது. அப்போ என்னன்னா அடிப்படையில் என்னோட உற்பத்தி முறை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணும். அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் என்னவாக இருக்க போகுது, நம்மளுடைய இயற்கையை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க, இந்த கேள்விகள் சொன்னால் அப்போ இந்த இடத்துல தான் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எப்படி சேர்ந்து செயல்படுவாங்க, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய இங்கே சேர்ந்து செயல்படுவது அப்படிங்கிறதுனா இந்த என்ன தீர்வை நீங்கள் அட்ரஸ் பண்ண போறீங்கிறது தான். இதுதான் தீர்வை சேர்ந்து செயல்பட்டாங்க தேவைப்படுது இல்லையா? அந்த காலநிலை மாற்றம் குறித்தான புரிதல் வந்து நீங்க குறிப்பிடும்போது மத்திய அரசுக்கு இது அறிவியல் குறைபாடே இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுல இவங்க எப்படி ஒன்றிணைந்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதாவது என்ன, சயின்டிஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டாங்க, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டா இருக்கு. ஆனா அதுக்கான ஃபண்ட் அலாட் பண்ணி அந்த ஆய்வை விரிவுபடுத்தணும் இல்லையா, அந்த வேலை வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்யறதில்ல. அது பிரச்சனையா. ரெண்டாவது பாலிசி வைஸ் வந்துட்டு இதை வந்து இது பண்ணுங்கிறது இல்லையா, அது அவங்க செய்யறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவோட கனிமங்களை இன்னும் நாம தனியார்கிட்ட வந்து கொடுக்கணும், தனியார் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுல. இந்த பக்கம் பாதிப்பு வந்து அவங்களுக்கு நிவாரணங்கிற பேர் என்னத்தாவது கூட சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த பார்வை இருக்கு இல்லைங்களா. அப்போ இது சிக்கலுக்குரியது. இந்த நிலைமை ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கும் போது நம்ம சேர்ந்து செயல்படுறதுல இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல தான் மாற்று கருத்து உருவாக்கத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ நாம இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறோம் இல்லையா, மாநில சுயாட்சி கேட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறோம், மொழி உரிமை கேட்டக்கூடிய மாநிலமாக இருக்கிறோம், சமூக நீதி கேட்டக்கூடிய. அப்ப அதை அடுத்து நாம பண்ண வேண்டியதுன்னா சூழல் நீதிக்கும் நம்ம முன்னோடியாக இருக்கோம் சொல்றாரு முதலமைச்சர், அதையும் சொல்றாரு. ஆமா அது சொல்றாங்க. அதையும் தாண்டி என்னன்னா இந்திய அளவில் இதற்கான முன்னெடுப்புகளை செய்யுது. இப்போ இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த மாட்டு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்களா? சரி, நீங்க அப்போ வந்து ஒரு ஹேட்டட் பாலிடிக்ஸ் அகேன்ஸ்டான ஒரு பாலிசி நீங்க முன்வைக்கிறீங்க. அவர்களுடைய எக்கனாமிக்கல் பாலிசிக்கான ஆல்டர்னேட்டிவ் நம்ம முன்வைக்கிறோம்ல, அந்த இடம் இல்லை. உங்களுடைய பாலிசி என்னவாக இருக்கு, உங்களோட என்விரான்மெண்ட் பாலிசி என்னவா இருக்கு. இந்த என்விரான்மெண்ட் பாலிசிங்கிறது மாநில சுயாட்சி. இப்போ சமீபத்தில் ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட்ல சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய சேர்மேனை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய குழுவில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி இருப்பார் சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு காரியத்தினுடைய அனுமதி தேவையில்லைங்கிறாங்க. அப்போ சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் உங்களோட மாநில உரிமைகள் பிரீச் ஆகுது இல்லையா, அதுக்கு எதிராக இருக்க வேண்டியது இருக்கு, அது எதிராக பேச வேண்டியது இருக்கு. ஆமா, அப்ப சூழல் சார்ந்த கொள்கைகளும் கடுமையாக மாற்றப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு மோடி ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக வந்துட்டு எந்த ஏரியா ஃபர்ஸ்ட் கை வச்சாங்க தெரியுங்களா? பின்னாடி தான் அவங்க வந்துட்டு அயோத்தியாவுக்கு வந்தாங்க, காஷ்மீருக்குலாம் வந்து போனாங்க. ஆனா முதல்ல அவங்க கை வச்சது என்னன்னா கிரீன் லாஸ் தான் கை வச்சாங்க. சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களை நீர்த்து போக செய்து அதற்கான ஃபர்ஸ்ட் குழு அமைச்சாங்க. டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் தலைமையில் குழு அமைச்சாங்க. புதிய கல்விக்காக குழு அமைச்சாங்க இல்ல, அதே டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் தலைமையில் இந்த சூழலை சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களை திருத்தி அமைப்பதற்கான குழு அமைச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே அதுதான். ஓகே, அந்த விஷயங்களை விரிவாக்கணும், அது நிச்சயமாக முன்னெடுத்து தமிழகம் அதையும் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. மகிழ்ச்சி. எங்களோட இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி எட்டு செல்வன். நன்றி. மீண்டும் ஒரு பொருள் புதிது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.